ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹெல்தியான டிஃப்ரெண்ட்டான ஒரு இட்லி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொள்ளு பருப்பு வச்சு தான் இட்லி செய்ய போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் அளவு கொள்ளு பருப்பு எடுத்துக்கோங்க. எந்த டம்ளரில் எடுத்தாலும் அதில் 1 டம்ளர் கொள்ளு, 2 டம்ளர் அரிசி. நான் இட்லி அரிசி தான் எடுத்துக்கிறேன். 5020 அரிசி தான் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த இட்லி அரிசியாக இருந்தாலும் ஓகேங்க. சேர்த்துட்டு தண்ணி சேர்த்து 2-3 டைம் நல்லா அலசி சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. கொள்ளில் செவதி கொள்ளெல்லாம் இருக்கும், அதனால க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஊற வச்சுருங்க. 1 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்து ஊற வச்சிடலாங்க தனியாக. என்கிட்ட கருப்பு உளுந்து இருக்கிறனால நான் தனியாக ஊற வைக்கிறேன். தோல் இல்லாத உளுந்தாக இருந்ததுன்னா நீங்கள் அது கூடயே சேர்த்துக்கலாம். 1/4 டம்ளர் உளுந்து சேர்த்துனீங்க அப்படின்னா போதுங்க. இந்த மாதிரி நைட்டு ஃபுல்லாக ஊற விட்டுருங்க. இந்தளவு கொள்ளு ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். இப்போ கருப்பு உளுந்துங்கிறனால நான் அந்த தோலெல்லாம் கொஞ்சம் நீக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாம் ஒன்றா சேர்த்துட்டு இப்போ கிரைண்டர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி கழித்து நல்லா நம்ம மாவாக்கி எடுத்துடலாங்க. இட்லிக்கு எப்படி அரைச்சி எடுப்போமோ அதே மாதிரி அரைச்சி எடுத்துடலாங்க. மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கிறதுனால நீங்கள் அரைச்சிக்கலாங்க, கிரைண்டரில் சேர்த்து அரைக்கிறதுனால அரைச்சிக்கலாங்க. மாவு இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி போண்ட முறை தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. மாவோட பக்குவம் பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னா, ரொம்ப நைஸாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தருதருன்னு இருக்காது, இந்த அளவுக்கு இருக்கணுங்க. இப்போது மாவையெல்லாம் தோண்டி எடுத்து வச்சிடலாங்க. இப்போது காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் புளிச்சிருச்சுங்க. ரொம்ப புளிக்கவும் கூடாது. வெயிலாக இருந்ததுன்னா நீங்கள் ஒரு 3 மணி போலேயே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுருலாங்க. புளிச்சு வந்த மாவை கலந்துட்டு இந்தளவுக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கணுங்க. இப்போது இட்லி ஊற்றிடலாங்க. தோசையுமே ரொம்ப மொறுமொறுன்னு சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இட்லி பாத்திரத்தில் வச்சு ஊற்றிடலாங்க. நீங்கள் எண்ணெய் தொடச்சி ஊற்றுறதுனால ஊற்றிக்கலாங்க. நான் துணி போட்டு ஊற்றுறதுனால அப்படியே ஊற்றியாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆவியில் வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா சாஃப்டான ஹெல்தியான இட்லி ரெசிபி ரெடிங்க. நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். யாரும் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்னு இட்லி. இன்றைக்கி சாம்பார் சட்னியோட ரெடிங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ